எலிசாவுடைய வேலைக்கார கேயாசி விடிகாலையில் எழுந்து வெளியில வரும்போது இவ்வளோ ராணுவமும் குதிரைகளும் அவங்கள சூழ்ந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போய் எலிசா இடத்துல போய் சொல்றான். இது மாதிரி சீரிய ராணுவம் நம்மளை சூழ்ந்துட்டாங்க, இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எலிசா வந்து பயப்படவே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்து பயப்படாம உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எலிசா வந்து ஜெபிக்கிறாரு. கர்த்தாவே இவனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்ணு திறந்த உடனே அவன் என்ன பார்க்கறான், சீரிய ராணுவத்துக்கு முன்னாடி இவங்களை சுத்தி ஒரு தேவ ராணுவம் இவங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. என்ன பார்க்கறான் அவன், அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இவர்களை சுற்றி இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், அந்த சேனை அந்த ராணுவத்தால தேவ சேனையையும் தேவ ராணுவத்தையும் மிஞ்சி நம்மள கிட்ட வர முடியாது. அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா இவங்களை வந்து யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்தோட எலிசா உட்கார்ந்துருக்கிறான். இதுக்கப்புறம் எலிசா என்ன பண்றான், வெளியில வந்து அந்த ராணுவத்தோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த தீர்க்கதரிசி